பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் இல்லைங்களா? தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்து முடிப்பார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 132வது சங்கீதம் 14வது வசனம். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். தேவனுடைய பிள்ளைகளே, இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். ஆமாம் தேவ பிள்ளைகளை, நீங்கள் பார்க்குற இந்த இடம் கர்த்தர் விரும்புகிற இடம். உங்கள் வீடு கர்த்தர் விரும்புகிற வீடு. அவர் தங்கி வாசம் பண்ணி அவர் தாபரித்து அந்த இடத்துல அவர் உலாவுகும்படி அவர் விரும்புகிறார். அதான் சொல்கிறார், இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். உங்கள் வீட்டை கர்த்தர் விரும்புகிறார். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறார். அவர் விரும்பினபடியால் அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுவார், உங்கள் வீட்டுக்குள் வாசம் பண்ணுவார். அவர் தங்குகிற இடம் ரொம்ப முக்கியமான இடம், நம்முடைய இருதயம். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவன் உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார். இந்த இருதயத்தில் அவர் தங்கணும்னு விரும்புகிறார். இங்கே நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா அவர் கூட வந்து தங்குவார், உங்கள் கூட சாப்பிடுவார், உங்கள் கூட அவர் சந்தோஷமாக அவர் மகிழ்ந்து களி கூறுவார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் தங்குவதற்கு மட்டும் உங்கள் இருதயத்தில் இடம் கொடுங்க. அதில் அவர் வாசம் பண்ணுவார், அதில் அவர் தாபரிப்பார். அது அவர் விரும்பினபடியால் அவர் அங்கே வாசம் பண்ணி உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துவார். ஆகையினால கர்த்தருடைய சமூகத்தை சொல்லுங்கள், ஆண்டவரே, என் இருதய கதவை நான் திறக்கிறேன், எனக்குள்ளே வாங்க, தங்கிருங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை பலப்படுத்துங்க, என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்கப்பா நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணுறேன். கர்த்தருடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தப்படுங்கள். அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். ஜெபிக்கட்டும் உங்களுக்காக. நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த நல்ல வேலையில் உடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை தாழ்த்துக்கிறேன். ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்குள்ளே தங்கி நீ தாபரித்து வாசம் பண்ணி அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்யும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். சாந்த ரபலா தியாந்த ரபாஷியா, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். கர்த்தர் கொடுங்க, நடத்துங்க, அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.